தாவேகா தலைவரான விஜய் தற்போது தீவிர அரசியலில் கவனம் செலுத்த ஆரம்பித்து விட்டார். இருந்தாலும் கோட் படத்திற்கு பிறகு தளபதி 69 படத்தை முடித்து கொடுத்து விட வேண்டும் என்பதிலும் தீவிரமாக உள்ளார். அதற்கான வேலைகள் ஒரு பக்கம் நடந்து வரும் நிலையில் கோட் பட ரிலீஸுக்கான இறுதிக்கட்ட பணிகளும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் பிரேமலதா சமீபத்தில் வெளியிட்டிருந்த அறிக்கை கடும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது, முறையான அனுமதி இல்லாமல் கேப்டனை ஏஏ டெக்னாலஜி மூலம் எந்த படத்திலும் பயன்படுத்தக்கூடாது என அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இது கோட் படத்திற்கு விடுக்கப்பட்ட மறைமுக எச்சரிக்கை என்பது அனைவருக்குமே புரிந்தது. ஏனென்றால் அந்த படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியில் விஜயகாந்த் ஏஏ டெக்னாலஜி மூலம் வர இருப்பதாக சில மாதங்களாகவே தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதிலும் அந்த காட்சி படத்திற்கான மிக முக்கியமான காட்சி என்பதும் கூடுதல் தகவல். ஆனால் தற்போது பிரேமலதா விஜயகாந்தோ இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருப்பது பலருக்கும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. அப்படி என்றால் கோட் படத்தில் விஜயகாந்த் வருவாரா மாட்டாரா என்ற சந்தேகமும் இருக்கிறது. இதற்கெல்லாம் பின்னணி காரணம் என்ன என்று பார்க்கையில் அது விஜய் மட்டும்தான். ஏனென்றால் கேப்டன் உடல்நலம் சரியில்லாமல் வீட்டிற்குள்ளேயே இருந்தபோது ரஜினி உட்பட பலரும் அவரை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தனர். ஆனால் விஜய் ஒரு முறை கூட விஜயகாந்தை சென்று பார்க்கவில்லை. இதை கேப்டனின் மூத்த மகனான விஜய் பிரபாகரன் ஒரு பேட்டியில் தெரிவித்திருந்தார். நான் விஜயை அப்பா இறந்தபோது தான் நேரிலேயே பார்த்தேன் என யதார்த்தமாக அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இதன் மூலம் விஜய் கேப்டனை வந்து பார்க்கவில்லை என்பது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. அதே சமயம் விஜயகாந்த் இறந்த அன்று அவர் அவ்வளவு கூட்டத்திற்கு நடுவில் பார்க்க வந்தது கூட ஒரு அரசியல்தான். அதே போலதான் கோட் படத்தில் கேப்டனை பயன்படுத்துவதும் அரசியல்தான். இதையெல்லாம் கண்டுகொண்ட பிரேமலதா இது நடக்கக்கூடாது என இப்படி ஒரு எச்சரிக்கையை கொடுத்துள்ளார். ஏனென்றால் தற்போதைய நிலவரப்படி கேப்டன் கட்சியில் இருக்கும் பல பேர் விஜய் கட்சிக்கு மாறும் அபாயம் இருக்கிறதா. அதை தடுப்பதற்காகவும் உயிரோடு இருக்கும்போது கேப்டனை வந்து விஜய் பார்க்கவில்லையே என்ற கோபத்தில்தான் பிரேமலதா இப்படி ஒரு விஷயத்தை இறக்கியுள்ளார். இதை தளபதி எப்படி சமாளிப்பார் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.